சென்னை மடிப்பாக்கத்தில் பழைய இரும்பு பொருட்கள் வைக்கப்பட்டிருந்த குடோன் தீ விபத்து காரணமாக 1 மணி நேரத்திற்கு மேலாக பற்றி எரிந்து வருகிறது. விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் சரவணகுமார். சரவணகுமார், வணக்கம். இந்த விபத்து தொடர்பான முழு தகவலை சொல்லுங்கள். சென்னை மடிப்பாக்கம் ராம்நகர் தெற்கு பகுதியில இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இங்க குடியிருப்பு பகுதிகளுக்கு இடையில் ஒரு குடோன் ஒன்று பழைய இரும்பு பொருட்கள், பழைய பிளாஸ்டிக் பொருட்கள், அதே போல கட்டுமானங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய பல்வேறு வகையிலான பொருட்கள் எல்லாமே இந்த குடோனினுடைய ஒரு பகுதியிலும் இருந்திருக்கிறது. 2000 சதுரடிக்கு மேலே இடம் கொண்ட இந்த பெரிய குடோனில் ஊழியர்களும் அந்த நேரத்தில் இருந்திருக்கிறார்கள். முதலில் அந்த ஒரு பகுதியில் தான் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. ஊழியர்களே தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்துவிட்டு தீயை அணைப்பதற்கு முயன்றிருக்கிறார்கள். ஆனால் இந்த தீ உள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே பழைய பிளாஸ்டிக் பொருட்களும் அதில் இருந்ததுனால வேகமாக தீப்பற்றிருக்கிறது. 1 மணி நேரத்திற்கு மேலாக தீ எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த பகுதியில் நம்ம பார்க்கலாம், இங்க இருக்கக்கூடிய குடியிருப்புகளை சூழ்ந்திருக்கக்கூடிய வகையில கரும்புகை தொடர்ந்து வெளியேறி வருகிறது. எனவே இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய அந்த குடியிருப்பு வாசிகள் அனைத்துமே தீயணைப்பு துறையினரும் காவல்துறையினரும் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து தீயணைப்பு துறையினர் 4 வாகனங்கள் தீயை அணைக்கும் பணியில் தீவிரம் காட்டி வருகிறார்கள்.